உங்க பாப்பாவும் இந்த மாரி சாப்பாட பார்த்தோனே சாப்பிடணும்னா, நான் சொல்ற மாரி பீட்ரூட், கேரட் ரைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பீட்ரூட், கேரட் எல்லாம் இந்த மாரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு, சீரகமும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சில்லி பவுடர் ஆப்ஷனல், பெப்பர், சீரக பொடி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு குக்கர ஸ்டவ்ல வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமா அதுல கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகமும், கடுகையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கார்லிக்க போட்டுருங்க. போட்டு அத வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது நல்லா சாட்டே ஆனோனே அதில தக்காளியும் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அதில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் அண்ட் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டிங்கன்னா இந்த மாரி வந்துரும். இதில தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா பாயில் ஆனோனே ஊற வச்சிருக்க 3 ஸ்பூன் ரைஸ் அது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு குக்கர் லிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு 3 டூ 4 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு பிரஷர் போனோனே அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, அது எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். அதில வந்து நீங்க வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்க பாப்பா எந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி சாப்பிடுவாங்களோ, அந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிட்டு, அத அவங்க பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில கொஞ்சமா கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இத நீங்க குடுத்து பாருங்க. பாப்பா ரெஃப்யூஸே பண்ண மாட்டாங்க. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ஸ்க்கு என் அக்கவுண்ட்ட மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.